உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தவக்காலத்திற்குரிய சிந்தனை என்னவென்றால், பிறர் துன்பத்தில் துணை நிற்பது. இதற்கு ஒரு சிறிய உதாரணம். மீராவும் ஜோசியும் இருவரும் மிகவும் சதையும் போல உள்ள நண்பர்கள். ஆக ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய காற்று ஆனது வீசுகின்றது. அந்த காற்றினால் ஜோசியினுடைய வீடானது சிதிலம் அடைகின்றன அல்லது உருகுலைந்து போய்விடுகின்றன. உருகுலைந்து போன அந்த வீட்டை பார்த்த மீராவுக்கு மிகவும் வருத்தம், சோகம். ஏனென்றால் அவளுடைய குடும்பம் இப்படியாக மாறிவிட்டது, அவளுடைய வீடு இப்படியாக உருகுலைந்து போய்விட்டது என்பதனை கருத்தில் கொண்டவளோடு நின்று விடவில்லை. மாறாக ஜோசியை அழைத்து தன்னுடைய குடும்பத்தாரோடு, குடும்ப உறவோடு அவர் வைத்திருந்தார். அவர் அன்பை கொடுத்தார். எல்லா விதத்திலும் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். இவற்றை பார்த்து கொண்டிருந்த மற்ற வீடுகளில் உள்ளவர்கள் ஜோசிக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையான துன்பத்தில் நிலைத்திருக்கக்கூடியதற்கு உதவி செய்வது என்பதற்கு ஒரு சிறந்த சான்று. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13, 1, 2. சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவ்வாறு உதவி செய்கின்ற பொழுது உங்களை அறியாமலே யாருக்கு உதவி செய்கின்றீர்கள்? வானதூதர்களை மகிமைப்படுத்துகிறீர்கள், வானதூதர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்பதனை விவிலியமானது, அந்த சிந்தனையானது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆக நாம் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது யாருக்கு உதவி செய்ததாக மாறிவிடுகிறதாம்? வானதூதர்களுக்கு உதவி செய்ததாக மாறிவிடுகிறதாம். அப்படி வானதூதர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது, நாம் துன்ப வேளையில் இருக்கின்ற பொழுது அந்த வானதூதர்கள் பிறரின் வழியாக நமக்கு உதவி செய்ய முன் வருவார்கள் என்பதனை நாம் அறிந்து வாழ வேண்டும். ஆகவே நமது வாழ்க்கையிலும் துன்பத்தில் இருப்பவர்களை இனம் கண்டுகொண்டு, துன்பத்தில் இருப்பவர்களுடைய வேதனையில் பங்கெடுத்து நாம் உதவி செய்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசிரையும் வல்லமையையும் ஆற்றலையும் பெற்று மகிழ்வோடு வாழ்வோம் என்ற சிந்தனையில் உதவுவோம். எல்லோரையும் இன்முகத்தோடு வைத்திருப்போம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.